அன்பின் தெய்வம் இயேசுவில் பிரியமுள்ள மாதா தொலைக்காட்சி அன்பர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். அன்றாட உணவு என்ற விவிலிய விளக்க பகிர்விற்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். இன்று நற்செய்தியில் பார்க்கின்றோம், இயேசுவை கொல்ல யூதர்கள் அவரை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். எப்படியாவது அவரை பிடித்து கொலை செய்ய வேண்டும் என்று அலைந்து கொண்டிருக்கிறார்கள். இது எருசலேம் மக்களுக்கும் தெரிய வருகிறது. அவர்களும் யார் இவர், மெசியா போன்ற ஒருவரா என்று சொல்லி அவர்களுக்குள்ளே கலந்துரையாடி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அப்போது இயேசு கோவிலில் கற்பித்துக் கொண்டிருந்தார். அப்போது உரத்த குரலில், நான் யார், நான் எங்கிருந்து வருகிறேன் என்று உங்களுக்கு தெரியும் என்று உரத்த குரலில் என்ற ஒரு சொல் வருகிறது. உரத்த குரலில் அப்படி என்றால் சில கடுமையாக அல்லது கோபத்தில் என்று கூட நாம் பொருள் கொள்ளலாம். கோபத்தில் சொல்கிறான், நான் யார், நான் எங்கிருந்து வருகிறேன். நாம் ஒவ்வொருவரும் இயேசு யார் என்று அறிந்து வைத்திருக்கிறோமா? அவருடைய மனித நிலையில் அவர் பெத்லகேமில் பிறந்தவர், அன்னை மரியா அவருக்கு தாய், யோசேப்பு அவருடைய தந்தை, அவர்களுக்கு கீழ்ப்படிந்து 30 ஆண்டுகள் வாழ்ந்தார். அதன் பிறகு அவருக்கு எபிரேயம் என்ற அந்த கோவில் மொழி அவருக்கு தெரியும், மக்கள் மொழியான அராமைக் என்ற மொழி தெரியும், அங்கே நிலவி வந்த கிரேக்கம் என்ற மொழியும் சிறிய அளவிற்கு அவருக்கு தெரியும். அவர் அங்கிருந்த மக்களோடு பழகி வந்தவர் என்று மனித இயல்பிலே அவரை பற்றி நாம் சொல்லுகின்றோம். இயேசு யார் என்று கேட்கும் பொழுது, கடவுள் நிலையில் அவர் யார் என்று சொல்லும் பொழுது, கடவுளின் மைந்தன், கடவுளுக்கு இணையானவர், ஒரே தன்மை கொண்டவர். இந்த ஒரு வாசகம் யூதர்களுக்கு கோபத்தை வரவழைக்கின்றது. அவர் ஒவ்வொரு முறையும் சொல்லும் பொழுது அப்பா, தந்தையே என்று அழைத்துத்தான் அவர் ஜெபிக்கின்றார், உரையாடுகின்றார். கடவுள் எனக்கு தந்தை என்று சொல்லுகின்றார். அப்பொழுது யூதர்களுக்கு அவரை கொலை செய்வதற்கு 3 காரணங்கள். ஒன்று, ஓய்வு நாளில் அவர் செயல்படுகின்றார். இரண்டாவது, செசாருக்கு அவர் பணிய மறுக்கின்றார். மூன்றாவது, கடவுளுக்கு இணையாக தன்னை சொல்லிக் கொள்கின்றார் என்று 3 காரணங்களை அடுக்கி எப்படியாவது அவரை கொலை செய்ய வேண்டும் என்று எண்ணுகிறார்கள். இறைத்தன்மையில் அவர் கடவுளின் மகன். அவர் கடவுள் நிலையிலிருந்து பிலிப்பியருக்கு எழுதிய அந்த திருமுகத்திலே நாம் வாசிக்கின்றோம், கடவுள் நிலையில் இருந்தாலும் அதை விடுத்து மனித நிலைக்கு, அதுவும் சிலுவை சாவை ஏற்று அவர் இங்கே வந்தார் என்று தூய பவுல் சின்னப்பர் நமக்கு சொல்லுகின்றார். அத்தகைய நிலையில் அவர் தந்தையே, அப்பா என்று சொல்லி எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லியும் நமக்கு கற்றுத்தருகின்றார். விண்ணுலகில் இருக்கின்ற தந்தையே என்று சொல்லுகின்றார். இந்த உலகத்தில் எவரும் கற்பிக்காத ஒரு புதிய ஒரு பாடம் என்று சொன்னால், கடவுளை தந்தை என்று உறவு சொல்லி அழைப்பது. முதல் முறையாக எந்த மனிதரும் செய்யாத ஒரு காரியம், எந்த தெய்வமும் செய்யாத ஒரு காரியம் இயேசு என்று சொல்லுகின்றார். கடவுளை தந்தை என்று அழைப்பது, உறவு சொல்லி அழைப்பது. அத்தகைய உரிமையை நமக்கும் கொடுத்திருக்கின்றார். அவர் மட்டுமல்ல, நீங்களும் அப்படியே ஜெபியுங்கள் என்றும் சொல்லியிருக்கின்றார். அத்தகைய உணர்வு கொண்டவர். இன்றைய கேள்விக்கு நாம் விடை தேடும் பொழுது, நான் யார், நான் எங்கிருந்து வருகிறேன், நான் தந்தையிடமிருந்து வருகின்றேன், நான் இந்த சிலுவை சாவை ஏற்பதற்காக வருகிறேன் என்று சொல்லாமல் சொல்லுகின்றார். அத்தகைய சிலுவை சாவை ஏற்கும், நம் பாவங்களுக்காக ஏற்கும் அந்த நிலையை இயேசு இன்று நமக்கு மறைமுகமாக நான் யார் என்ற கேள்வியிலே நமக்கு சொல்ல வருகின்றார். தவக்காலம் இத்தகைய ஒரு தெய்வத்தை நமக்கு கொடுத்திருக்கின்றது. அந்த தெய்வத்திற்கு நாம் நன்றி கடன்பட்டவர்களாக, திருப்பி செலுத்தும் நபர்களாக நாம் இருக்கின்றோம் என்பதை தவக்காலம் நமக்கு உணர்த்துகிறது. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க.